ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்லி பொடி செய்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்புனா 2 கப் வந்து உளுந்து எடுத்துக்கணும். ஒரு கப் கடலைப்பருப்பு நான் எடுத்துகிட்டு அதை வந்து வானலில் வச்சுட்டு அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை விடாமல் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஈவனாக நமக்கு வந்து வறுபடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அன்ஈவனாக நமக்கு வறுபடும். ஒன்று வறுபட்டிருக்கும், ஒன்று வறுபடாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நமக்கு எல்லாமே ஈவனாக வறுபடும். அது மட்டும் இல்லாமல் கை விடாமல் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 1 கப் கடலைப்பருப்புனா 2 கப் உளுந்து எடுத்துக்கணும். 2 கப் உளுந்து எடுத்துகிட்டு சேம் அதே ப்ரொசீஜர் தான். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை விடாமல் கலந்து விட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈவனாக வறுபடும். ஈவனாக வறுபட்டால் தான் பொடி டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு எப்பயுமே இந்த தோல் இருக்கிற உளுந்து தான் நான் யூஸ் பண்ணுவேன். தோல் இல்லாத உளுந்தை விட தோல் இருக்கிற உளுந்து தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே தோல் இருக்கிற உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பி வர மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பஃப்னு வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் அதை நல்லா அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வந்து 20 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, பெருங்காயத்தூள், இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை நைஸாக வேணால் நீங்கள் நைஸாக கூட அரைச்சிக்கோங்க. பொடி வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லை 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்குலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோடய ஸ்பைசினஸ் அரோமாலாம் போயிட்டு பொடி டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.